அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம போலாம். வா. புடிச்சிட்டேன். கீழே போட்றாதீங்க. இல்ல அதெல்லாம் போட மாட்டேன். யூ டோன்ட் வரி. ஓகே மாமா. மாப்ள என்ன மாப்ள இது? இதுவா? இது வந்து ஆப்பிள், இது வந்து வாழைப்பழம், இது வந்து மல்லிப்பூ, இது புடவை, இது பேண்ட், இது ஷர்ட். மாப்ள தெரியாம கேட்டையா, என்ன மன்னிச்சு. இப்பதான் நீங்க 2 பேரும் வெளியில இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வெளியில கிளம்பிட்டீங்க? கிளம்பல, வந்திருக்கோம். வந்திருக்கீங்களா? ஏய் என்னடா சொல்ற? ஆமா மாம்சே, மாப்ள கொஞ்சம் சேர்ந்து நில்லு. இந்த சேர்ந்து போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணது இல்ல. இல்ல மாப்ள, அப்பப்ப நீதான் என்ன நல்லா வச்சு செஞ்சிருக்கிய, அது போதாது? அது வேற, நான் சொல்ற இது வேற. சொல்லு சொல்லு மாப்ள, நீ ஏதோ ஒண்ணு கலாய்க்க வர, நல்லா பண்ணு. அதான் மாமா, உனக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்ல. ஆமா, அதனால உனக்கு நான் இன்னைக்கு தீபாவளி சீர் கொடுக்க வந்திருக்கேன். அதானா இது? அதேதான். சூப்பர், சீக்கிரம் செஞ்சு விடுப்பா. அக்கா, உனக்கு தேவையானதெல்லாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன், திங்ஸ் வாங்கி எல்லாம் கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு தம்பிங்கிற முறைக்கு நான் செய்ய வேண்டிய சடங்கு எதையுமே நான் செஞ்சதில்ல. கரெக்டா? சொல்ல போனா இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு நந்தினி சொல்லிதான் தெரியும். அதானே, இவ சொல்லிதான் எல்லாமே வா. மாம்சே, அப்படியே சேர்ந்து நின்று இந்த சீர்வரிசையை உங்க கையால அப்படியே வாங்குங்க. சரி சூப்பரா சூர்யா, டாடி நல்ல விஷயம். இந்த ஐடியா எல்லாம் கொடுத்தது நந்தினியா? ஆமா டாடி, எனக்கு எப்படி தெரியும்? இவங்க 2 பேரும் வெளியே போய் சுத்திட்டு வராங்கன்னு கொஞ்சம் நெஞ்சமா பேசுனீங்க. போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுக்காக ட்ரெஸ் வாங்க போயிருக்காங்க. ஓ, அப்படியெல்லாம் நீ பேசுனியா? சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஷாக்கான விஷயம் இல்ல. தெரிஞ்சது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை கொடுத்துறேன். ஆனா இது மட்டும் இல்ல மாம்சு, இனிமே வருஷா வருஷம் பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்குமே எங்க சார்பா உங்களுக்கு சீர்வரிசை உண்டு. மாசம் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இந்த பணம் எனக்கு சேர்ந்து கொடு. அதான் நம்ம வெக்கம். ஆமா, முறையா பேசு. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏய் சுந்தரவள்ளி, சுந்தரவள்ளி, என் பணம் போச்சு. யாருக்கு சீர்வரிசை கொடுக்கறது? என் மகளுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் தகுதி என்னன்னு தெரியுமா? உன் அப்ப என் வீட்டுல தோட்ட வேலை செய்யறவன். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு தராதரம் வேணா? ஏடி, உன் அப்ப யார் தெரியுமா? ஒரு நாள் கிழமை ஆனா, ஒரு தீபாவளி ஆனா 5க்கும் 10க்கும் என்கிட்ட தலைய சொரிஞ்சிட்டு வந்து நிப்பான். எப்படி? கையேந்தி வந்து நிக்கிறவன். அவன் பொண்ணா இருந்துகிட்டு ஏன் பொண்ணுக்கு சீர் கொண்டு வரியா? என்ன பெரிய ஆள்னு நினைப்போம் மனசுல, இல்ல பெரிய ஆள்னு எவனாவது ஏத்தி விடுறானா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு மொத்தமா மருமகளை ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? எல்லாம் ஒண்ணு சொல்லி, நான் பெத்தவதானே நீ? ஏடி, அவதான் குடுக்கறானா, கையேந்திக்கிட்டு நீ நிக்கிற. உனக்கு மான ரோஷம் எதுவுமே கிடையாதா? அசிங்கமா இல்ல? நல்ல வேளை காதல் ரத்தம் வரல. நான் அப்பவே உனக்கு சொன்னேன், கண்ணுல ஜாடெல்லாம் வேற காட்டினேன், இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னேன். நீயும் மாமாவும் போய் நின்னீங்களா? சரின்னு விட்டுட்டேன். கரெக்டா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி போவோம் வா. எங்க 2 பேரும் நைஸா நழுவுறாங்க. என்ன விட்டு போறீங்களா? சாரி மாப்ள, இப்ப மட்டும் நான் உள்ள போகலன்னா அப்புறம் காலத்துக்கு நான் வெளியில நின்று காவல் காக்க வேண்டி வந்துடும். இது எல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஆனா அந்த படத்தை எடுத்து பத்திரமா அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகேவா? என் செல்லம்ல, அது ஏன் படம் மாப்ள? இவங்களை எல்லாம் என்ன டாடி பண்றது? அப்பவே நான் இவகிட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. ஆனா இவ கேட்கவே இல்லை. இப்ப பார் என்னாச்சுன்னு பார்த்தல.
இதெல்லாம் தேவையா டாடி நந்தினி உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்க. அது சுந்தரவள்ளிக்கு புரியல. ஏன்னா அது எல்லாத்தையும் விட அவளுக்கு அவ ஈகோவும் ஸ்டேட்டஸ் தான் பெருசா தெரியுது. எப்பதான் அவ மாற போறாளா? சரி, எதையும் மனசுல வச்சுக்காத, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். மேடம் போலாமா? நான் எடுக்கட்டுமா? பரவாயில்ல, இல்ல, இல்ல. நான் எடுக்கிறேன். வா. இல்ல நானே இல்ல பரவாயில்ல, ஹெல்ப் பண்ண. இல்ல நானே எடுக்கிறேன் சார். தேவையில்லாத வேலை தானே. நானே எடுத்துக்கிறேன்.